ஹாய் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் GRE பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஏற்கனவே நிறைய ஆடியன்ஸ் நிறைய கமெண்ட் பண்ணிட்டாங்க GRE பற்றியும் டோஃபல் பற்றிலாம் வீடியோ போடுங்க ப்ரோன்னு. அதுக்கேற்ற மாதிரி இந்த வாரம் GRE பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம GREனா என்னன்னு பார்க்க போகிறோம். GRE ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு GRE ப்ரிப்பேர் பண்ணி அந்த எக்ஸாம் எழுதி முடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு பார்க்க போகிறோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா GREல எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ்ன்னு பார்க்க போகிறோம். GREயோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா இந்த GRE எக்ஸாம் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒன்று தானா இல்லை டிபார்ட்மெண்ட் பொறுத்து மாறுமானோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோ உள்ளே போகலாம். முதல் கேள்வி, GREனா என்ன? GREயோட ஃபுல் ஃபார்ம் கிராஜுவேட் ரெக்கார்ட் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாம் எது கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, இங்கே காலேஜில் படிக்கிற ஒரு பசங்களுக்கு அதுக்கு தேவையான ஸ்கில்லாம் இருக்கா அப்படின்ட்டு முன்னாடியே செக் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாமில் உங்கள் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸை செக் பண்ணுவாங்க, உங்கள் வேர்பல் ஸ்கில்ஸை செக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் உங்கள் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸையும் செக் பண்ணுவாங்க. ஆக மொத்தத்தில் இந்த எக்ஸாமில் மேக்ஸ், அப்புறம் இங்கிலீஷ், அப்புறம் இங்கிலீஷ்லேயே ரைட்டிங் மாதிரி, அது கிட்டத்தட்ட ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி, உங்களால் எந்த அளவுக்கு சூப்பராக ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ண முடியுது அப்படின்றது அது ஒரு தனி பாட்டு. ஆக மொத்தத்தில் 3 பாட்டு இருக்குது GREல. ஸோ நம்ம GREல எவ்வளோ பாட்டு இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ ஒரு பாட்டுக்கும் எவ்வளோ மார்க்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மேக்ஸு. மேக்ஸுக்கு 40 மார்க்கு. செகண்ட் இங்கிலீஷ்க்கு 40 மார்க்கு. தேர்ட் இந்த ரைட்டிங், அனலிட்டிக்கல் ரைட்டிங் AWAன்னு சொல்லுவாங்க, அதுக்கு 6 மார்க்ஸு. ஸோ நீங்கள் இந்த 40, 46 இந்த டோட்டலான மார்க்ஸுக்கு தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க. GRE ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு பார்க்கலாம். GRE ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அது ஒருத்தர் ஏற்ற மாதிரி அந்த டைம் ஃப்ரேம் மாறும். ஆனால் நீங்கள் பொதுவாக ஒரு நாள் இந்த ஃபாஸ்ட் ட்ராக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைனா லேஷராக படிக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு 4th செமஸ்டர் படிக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், செமஸ்டர் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்லோவாக ஒரு நாளைக்கு 8 மணி நேரம்லாம் படிக்க முடியாது. காலேஜ் இருக்கும், கிளாஸஸ் இருக்கும், செமஸ்டர் எக்ஸாம்ஸ் இருக்கும். அப்போல்லாம் ஒரு ஃபுல் டே, அதாவது ஃபுல் டைமாக GRE படிக்க முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் GREயை ஒரு 3 to 4 months ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இல்லைனா ஸ்லோவாக ப்ரிப்பேர் பண்ணால் ஒரு 6 months ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதிடலாம். ஆனால் சாதாரணமாக இப்போ நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க, சும்மா இருக்கீங்க, எனக்கு ஃபுல் டைம் இருக்குது அப்படின்னா GREயை ஒரே மாதத்தில் கொடுத்து நல்ல மார்க் எடுத்தவங்களாம் கூட பார்த்துருக்கேன். இப்போ நம்ம GREயை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக GRE பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு GRE கோர்ஸை ப்ரிப்பேர் பண்ணோன்னா ஒரு கிளாஸில் போய் சேரணும். அதை ஆன்லைன்லேயும் பண்ணலாம், இல்லை நீங்கள் நேரில் போய் தான் படிப்பீங்க, எனக்கு நேரில் போனால் தான் 4 பசங்க கூட சேர்ந்து படிக்க வரும்னாலும் கிளாஸுக்கும் போய் பண்ணலாம். ஆனால் இந்த கோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு $100 to $200 ஆகும் அந்த கோர்ஸை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு. ஸோ $100 to $200 ஆகும் அந்த கோர்ஸ் ஃபீஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுறதுக்கும் $175 எவ்வளவோ, இப்போது 180, 175 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா GRE முடிக்கணுன்னா ஒரு $400 கண்டிப்பாக ஆகிடும். ஒரே வாட்டியில் நீங்கள் எழுதி கிளியர் பண்ணி ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி மார்க்ஸ் வாங்கிட்டீங்கன்னா. அடுத்ததாக GREல எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸு அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. GREல பாஸு ஃபெயிலுன்னெலாம் கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா GRE எக்ஸாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, மேக்ஸ் 40, இங்கிலீஷ் 40, அதுக்கப்புறம் AWA 6ன்னு. அதில் அந்த மேக்ஸுக்கும் இங்கிலீஷ்க்கும் ஆக்சுவலாக டோட்டல் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 340 மார்க்ஸ், 6 மார்க்ஸ். அதாவது மேக்ஸுக்கும் இங்கிலீஷ்க்கும் சேர்த்து, வேர்பலும் குவான்ட்டும் சேர்த்து 340 மார்க்ஸு. அதுக்கப்புறம் அனலிட்டிக்கல் ரைட்டிங்க்கு 6 மார்க்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ஒரு 15 எடுத்திங்கன்னா, இங்கிலீஷில் ஒரு 15 எடுத்திங்கன்னா மொத்தமாக 30 மார்க் வரும். அது பாஸ் மார்க்கு. இதில் இன்னொரு விஷயம், ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம காலேஜெல்லாம் பேப்பரை ஒன்றுமே எழுதாமல் கொடுத்தா 0 மார்க்குன்னு போடுவாங்க. ஆனால் GREல அப்படி கிடையாது. GREல என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் போய் எழுதுனீங்கனாலே 260 மார்க் சும்மா கொடுத்துருவாங்க. அதாவது அது 0லேருந்து ஆரம்பிக்காமல் 260லேருந்து ஸ்டார்ட் ஆகும்.
ஸோ 260 to 340 தான் வந்து அந்த மார்க் ஸ்ட்ரக்சர். அப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா 80 மார்க் இருக்குது. அதாவது மேக்ஸுக்கு மினிமமாக உங்களுக்கு 130 மார்க்கு. சும்மா போய் எக்ஸாம் எழுதினாலே கொடுத்துருவாங்க. எக்ஸாம் எழுதுகிற அளவுக்கு நீங்கள் வந்தீங்கனாலே 130 மார்க்கு. அதே மாதிரி தான் இங்கிலீஷ்க்கும் ஒரு 130 மார்க் கொடுத்துருவாங்க. மேக்ஸுக்கு 130, இங்கிலீஷ்க்கு 130 பேஸ் மார்க்கு சும்மாவே கொடுப்பாங்க. ஒன்றுமே எழுத தேவையில்ல. ஆனால் அந்த மார்க்கை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வந்து மேக்ஸுக்கு 130 சொன்னோன்னா அதில் ஒரு 15 மார்க் மினிமமாக நீங்கள் மேக்ஸில் எடுக்கணும். அப்படின்னா 145 வந்துடும். அதே மாதிரி வந்து இந்த இங்கிலீஷில் இது வேர்பல்லையும் வந்து நீங்கள் ஒரு 15 மார்க்ஸ் எடுத்திங்கன்னா 145 வந்துடும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 290 வந்து மினிமமாக இங்கே வந்து ஒரு காலேஜ் படிக்கிறதுக்கு நீங்கள் மினிமமாக 290 ஸ்கோராவது எடுத்தால் தான் ஈஸியாக இங்கே ஒரு காலேஜ் கிடைக்கும். ஒரு டீசெண்டான காலேஜாவது கிடைக்கும். ஒரு லோ லெவல் டீசெண்டான காலேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏடபிள்யூஏன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் வந்து 6 மார்க்ஸுக்கு வந்து நீங்கள் மினிமமாக 3 மார்க்ஸ் எடுக்கணும். அது வந்து ஒரு எஸ்ஏ மாதிரி தான். இந்த கோர்ஸில் இருக்கிற அதாவது மேக்ஸு, வேர்பலு, அதுக்கப்புறம் ஏடபிள்யூஏ இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும். எந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். மினிமமாக 25 பேர் கமெண்ட் பண்ணிட்டா அடுத்த வீடியோ கண்டிப்பாக நம்ம GRE கிளாஸஸ் கூட எடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சம்ஸு, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இங்கிலீஷு, அதுக்கப்புறம் எப்படி வந்து GRE எக்ஸாம் எழுதுறதுன்னு கூட கிளாஸ் எடுக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு மினிமமாக ஒரு 25-30 பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா அது ஒர்த்தாக இருக்கும். ஆக மொத்தத்தில் வந்து GRE பற்றி முக்கால்வாசி விஷயம் பார்த்துட்டீங்க. கடைசியாக வந்து GRE அதாவது இது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரே எக்ஸாம் தானா இல்லை வேறு எக்ஸாமா அப்படின்னு பார்க்கலாம். GREலேயே வந்து GRE கெமிஸ்ட்ரி, GRE மேக்ஸு அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் பொதுவாக அமெரிக்காவுக்கு MS படிக்க வரப்போகிற பசங்க GRE ஜென்ரல் எக்ஸாம் தான் எடுப்பாங்க. இது எல்லாருக்குமே ஒன்று தான். எப்படியா இருந்தாலும் மேக்ஸில் 40 கொஸ்டின், இங்கிலீஷில் 40 கொஸ்டின், அதுக்கப்புறம் 6. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் சேர்ந்து தான் ஒரு சாப்டராக வரும். அப்படின்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 40னா மேக்ஸில் 2 சாப்டர், இங்கிலீஷில் 2 சாப்டர் வருதா. இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒரு சாப்டர் எழுதுவீங்க. மொத்தமாக 5 பார்ட் ஆஃப் எக்ஸாம் இருக்கும். 20 மார்க்குக்கு. அதில் வந்து மேக்ஸு, இங்கிலீஷு அந்த கடைசியாக ஒரு பார்ட் இருக்கும். கடைசியாவாக இருக்கலாம், இல்லை அது நடுவுலையும் இருக்கலாம், அது இங்கேயும் இருக்கலாம், அது உங்களுக்கு தெரியாது. அது வந்து அன்ஸ்கோர்டு பார்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பார்ட்டில் எடுக்கிற மார்க்கு கணக்கே கிடையாது. அந்த பார்ட் வந்து இங்கிலீஷாகவும் இருக்கலாம், இல்லை மேக்ஸாகவும் இருக்கலாம். எனக்குலாம் வந்து 3 பார்ட் மேக்ஸ் வந்தது, 2 பார்ட் இங்கிலீஷ் வந்தது. அதாவது அந்த அன்ஸ்கோர்ட் பார்ட்டு எனக்கு மேக்ஸில் தான் வந்தது. ஆனால் அது எந்த பார்ட்டுன்னு எனக்கு இன்னமும் தெரியாது. ஆனால் வந்து இதுதான் அதுக்கான ஸ்ட்ரக்சர். ஏடபிள்யூஏ வந்து 2 கொஸ்டின். ஒன்று வந்து ஸ்டேட்மெண்ட்டு, இன்னொன்று ஆர்கியூமெண்ட்டு. ஒன்று வந்து ஒரு பிரச்சனை சொல்கிறாங்கன்னா அந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறது ஒரு சாப்டரு, ஒரு டாபிக். அதாவது ஒரு 3 மார்க்ஸ் அதுக்கு. இன்னொன்று வந்து ஒரு பிரச்சனையை பற்றி சொல்லுவாங்க, அதுக்கு எதிர்த்து பேசுகிற மாதிரி. அதாவது அதை எதிர்த்து இல்லை அது தப்பு, அது வந்து இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலான்னு அப்படி பேசுகிறது வந்து அது இன்னொரு 3 மார்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 மார்க்ஸு. ஆக மொத்தத்தில் 340, 6 மார்க்ஸில் நீங்கள் 290, 3 எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு சுமாரான காலேஜில் வந்து இங்கே சேர்ந்துடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து நான் எதனா ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணல, இல்லை வேறு எதனா கேட்கணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.